முதல் நாயகனாக நெல்லையப்பர் அருள்பாலிக்கின்ற இந்த இடத்தில் தாமரைக்கு வாக்குகளை சேர்ந்த தரணியும் புதல்வன் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக 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 என நான் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன். தோழமை கட்சியுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு தேவராஜன் அவர்கள், ரவி பச்சமுத்து அவர்கள், திருமாறன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் கோடான கோடி தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தயாசங்கர் உள்பட அனைவரும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். முப்பெருந்துறைகளினுடைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் தற்பொழுது சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வெற்றிவேல். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இந்தியாவின் தவல் புதல்வன், உலக தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற தலைவர், தமிழை காக்கின்ற தலைவர், உலகத்திற்கே வழிகாட்டியான தலைவர், மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் பல கோடி ரூபாய் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காலையில 17,500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தூத்துக்குடியில கொடுத்தார்கள். நேற்றைக்கு நம்முடைய எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற எண் மக்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 7 பிரிவினரை ஒரே பிரிவினராக்கி நமக்கு ஆணை கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, நாம் 2021 சட்டமன்ற தேர்தலில் வேல் யாத்திரை நடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம். எண் மக்கள் யாத்திரை 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு நம்முடைய பிரதமருக்கு நாம் சேர்த்துவோம். பாண்டிச்சேரி முற்கொண்டு நம்முடைய பிரதமர் 3வது முறையாக காட்ரிக் வெற்றியாக 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றுவார். அது நிச்சயம். அதுல நம்முடைய தமிழகத்திலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம் என இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் தன்னுடைய